සමස්තයක් විදිහට ගාස්තු අඩු වෙනවා සියලුම කාණ්ඩවලට එවරේජ්. ஒட்டுமொத்தமாக சகல அலகுகளுக்குமான கட்டணம் குறைவடையும். சராசரியாக 120% கட்டண குறைப்பு தொடர்பிலேயே நாம் இன்று தீர்மானித்தோம். இன்று நள்ளிரவு முதல் இந்த கட்டண முறை முதல் 6 மாதங்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும். இந்த இறுதி தீர்மானத்தில் வீட்டு பாவனை பிரிவுக்கான சாதாரண கட்டண குறைப்பு 20%. அவற்றில் பல பிரிவுகள் உள்ளன. 0 30 அலகுகளுக்கு 129% குறைப்பும், 31 60 அலகுகளுக்கு 28% குறைப்பும், மாதாந்த கட்டணமும் அலகுக்கான கட்டணமும் அதனோடு குறையும். 30 அலகுகளை பயன்படுத்தும் மின் பாவனையாளர் ஒருவரின் கட்டணம் இதுவரை 280 ரூபாய் அறவிடப்பட்டிருந்தால் 195 ரூபாய் வரை தற்போது குறைவடையும். 30% குறைப்பாகும். 60 அலகுகளை பயன்படுத்தும் பாவனையாளர் ஒருவர் தற்போது 700 ரூபாய் செலுத்தும் பாவனையாளர் புதிய கட்டண குறைப்பின்படி 500 ரூபாவை செலுத்த வேண்டும். 29% கட்டண குறைப்பு அந்த அலகுக்காக கிடைக்கப்பெறும். 61 அலகிலிருந்து 90 அலகுகள் வரை பயன்படுத்தும் பாவனையாளர்கள் 1840 ரூபாவை செலுத்தி இருந்தால் அது 1480 ரூபாய் வரை கட்டண குறைப்பு ஊடாக செலுத்த வேண்டும். அது 19% கட்டண குறைப்பு. 180 அலகுகளுக்கு கூடுதலாக பயன்படுத்தும் பாவனையாளர்கள் 6720 ரூபாவை செலுத்தி இருந்தால் புதிய கட்டண குறைப்புக்கு அமைய 5160 ரூபாய் 19% குறைப்பு ஏற்படும். ஒட்டுமொத்த கட்டண குறைப்பு தான் 120% குறைக்கப்படுகிறது. ஏனைய அலகுகளுக்கும் 120% குறைப்பு தான் மேற்கொள்ளப்படுகிறது. உபப்பிரிவுகளுக்கு ஒரு சில மாற்றங்கள் உள்ளன. அடுத்து பொது செயல்பாடுகளுக்காக 12% மின் கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. வர்த்தக பிரிவுகளுக்கு 12% குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. அரச நிறுவனங்களுக்கு 11% கட்டண குறைப்பும், ஹோட்டல் துறைகளுக்கு 31% கட்டண குறைப்பும், அவர்களுக்கு தான் கூடுதலான கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தொழில்துறைகளுக்கு 30% குறைப்பும், மத மற்றும் புண்ணிய நிறுவனங்களுக்கு 21% குறைப்பும், வீதி விளக்குகளுக்கு 11% குறைப்பும் என்ற வகையில் 120% ஒட்டுமொத்த கட்டண குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. வீட்டு பாவனையின் அதிக கட்டணங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் பட்சத்தில் மாதாந்தம் 300 அலகுகளை பயன்படுத்தும் பாவனையாளர்கள் தற்போது 14,660 ரூபாவை செலுத்தினார்கள் என்றால் அந்த மின் கட்டணம் 11,900 ரூபாவாக குறைவடையும். அது 119% கட்டண குறைப்பாகும். மின் கட்டண குறைப்பு மகிழ்ச்சிக்குரியதென சிரேஷ்ட மின் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஒட்டுமொத்த கட்டணங்கள் 120% குறைக்கப்படுவதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவினால் அறிவிக்கப்பட்டுள்ளமை மகிழ்ச்சியாக உள்ளது. ஹோட்டல் துறைக்கு 31% கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்படுகிறது. சுற்றுலா தொழில்துறை நல்ல நிலையில் உள்ளது. அதனை மேலும் மேம்படுத்தி நாட்டுக்கு வருமானம் கிடைக்கும். தொழில்துறைக்கு 30% கட்டண குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் நன்மைகளும் நாட்டுக்கு கிடைக்கும். தொழில்துறையினரை ஊக்குவிப்பதன் ஊடாக தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இதேவேளை அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் மின்கட்டண மறுசீரமைப்பு தொடர்பில் உரிய பரிந்துரை உத்தியோகபூர்வமாக கிடைக்கப்பெற்றதன் பின்னர் நிதியமைச்சின் ஆலோசனைக்கமைய செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளது.